சென்னையில் காணும் பொங்கலை முன்னிட்டு நாளை கூடுதலாக 500 பேருந்துகள் இயக்கம். மெரினா, கிண்டி, வண்டலூர் ஆகிய இடங்களுக்கு கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. தமிழகத்தில் அடுத்த 3 மணி நேரத்தில் 8 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. காஞ்சிபுரம், திருவள்ளூர், நெல்லை, குமரி ஆகிய மாவட்டங்களில் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். விறுவிறுப்பின் உச்சத்தை எட்டியது பாலமேடு ஜல்லிக்கட்டு. இறுதிச் சுற்றில் காளைகளுடன் மல்லுக்கட்டு 32 காளையர்கள். டெல்லி சட்டசபை தேர்தலில் போட்டியிடுவதற்காக வேட்புமனு தாக்கல் செய்தார் அரவிந்த் கெஜ்ரிவால். ஆம் ஆத்மி கட்சி அலுவலகத்திலிருந்து தொண்டர்களுடன் பாத யாத்திரையாக சென்று வேட்புமனு தாக்கல். காங்கிரஸ் கட்சியின் புதிய தலைமை அலுவலக கட்டிடத்தை சோனியா காந்தி திறந்து வைத்தார். இந்திரா பவன் என பெயரிடப்பட்டுள்ள புதிய கட்டிட திறப்பு விழாவில் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய உறுப்பினர்கள் பங்கேற்பு. பாலமேடு ஜல்லிக்கட்டில் ஆள்மாறாட்டம் செய்ததாக புகார். 307, 308 எண்களை கொண்ட டி ஷர்ட் அணிந்த வீரர்கள் வெளியேற்றம். வாடிவாசலில் இருந்து காளையை கயிறுடன் விட்டால் ஜல்லிக்கட்டு நிறுத்தப்படும். மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை. காளை எட்டி உதைத்ததில் மாடுபிடி வீரருக்கு நெற்றியில் காயம். மாடு முட்டியதில் பார்வையாளராக வந்திருந்த 14 வயது சிறுவனுக்கு காலில் காயம். காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதி. ஒத்தி வைக்கப்பட்ட யுஜிசி நெட் தேர்வுக்கான மறு தேதி அறிவிப்பு. இன்று நடைபெற இருந்த 17 பாடங்களுக்கான தேர்வுகள் வருகிற 21 மற்றும் 27 ஆகிய தேதிகளில் நடைபெறும் என்று அறிவிப்பு. இன்று தேசிய ராணுவ தினம். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி வாழ்த்து. நவி மும்பையில் செல்போனில் பேசியவாறு சாலையோரம் நடந்து சென்ற பெண் மீது மோதிய கார். அதிவேகமாக கார் மோதியதில் தூக்கி வீசப்பட்டு பெண் உயிரிழந்த சோகம். பதைக்க வைக்கும் அதிர்ச்சி காட்சிகள். உக்ரைனின் மின் உற்பத்தி மற்றும் எரிசக்தி சேமிப்பு மையங்களை குறிவைத்து ரஷ்யா ஏவுகணை தாக்குதல். உக்ரைனில் முன்னெச்சரிக்கையாக மின்சாரம் துண்டிப்பு. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் ஏற்பட்ட காட்டுத்தீ. தி பாலிசேட்ஸ் பகுதியில் 8 பேரும், ஈடன் பகுதியில் 17 பேரும் உயிரிழப்பு. சர்வதேச கிரிக்கெட்டில் எதிர்பார்க்கும் அளவுக்கு விளையாடாத வீரர்களின் ஊதியத்தை குறைக்க பிசிசிஐ முடிவெடுத்திருப்பதாக தகவல். நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா தொடர்களில் தோல்வியடைந்த நிலையில் முடிவு. காரைக்குடி அருகே தொழில் போட்டி காரணமாக கார் ஓட்டுநருக்கு கத்திக்குத்து. நெல்லை மாவட்டம் நாங்குநேரியை சேர்ந்த கார் ஓட்டுநர் கைது. புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக மாணவி தாக்கப்பட்ட விவகாரம். பெண் ஐபிஎஸ் அதிகாரியை உள்ளடக்கிய உயர்மட்ட குழு விசாரணைக்கு உத்தரவிட அன்பழகன் வலியுறுத்தல். சனாதன முறையில் ஒழுக்கத்தை கற்பித்தவர் திருவள்ளுவர். ஆளுநர் RN ரவி மீண்டும் சர்ச்சை கருத்து. திருச்சி மாவட்டம் சூரியூரில் அனல் பறக்க நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி.
ஜல்லிக்கட்டில் 83 பேர் காயம், 69 பேருக்கு லேசான காயம் ஏற்பட்ட நிலையில் 14 பேர் மேல் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதி. காணும் பொங்கலை முன்னிட்டு சென்னையில் பாதுகாப்பு பணியில் 16,000 போலீஸ். மெரினா கடற்கரையில் 5 இடங்களில் காவல் முகாம்கள் அமைப்பு.